கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களில் குரூப் சி மற்றும் குரூப் டி பதவிகளில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு செய்யும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த மசோதா குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மசோதாவிற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக முதலமைச்சர் சித்தராமையா தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த புதிய மசோதா உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என மாநில அரசு கூறும் நிலையில் தொழில்துறை நிறுவனங்கள் இதனால் பாதிக்கப்படும் என கருதப்படுகிறது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கர்நாடகத்தில் அமல்படுத்தப்படவுள்ள சட்டத்தால் அங்கு மென்பொருள் நிறுவனங்களில் பணியாற்றும் தமிழர்கள் வேலை இழக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். இதனால் தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றார். தமிழகத்தில் குறைந்தது 80% இடஒதுக்கீட்டை வழங்கப்பட வேண்டும் என்றார். இதனை பாமக பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் துணை மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்வதற்காக வரும் அக்டோபர் மாவட்டம் கூடவிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தனியார் நிறுவன வேலைகளில் தமிழர்களுக்கு 80% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இதனிடையே பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த மசோதா தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கர்நாடக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.